அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஃபாஸ் சமையல். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, வீட்டிலையே பர்கர் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், 13 கிராம் இருந்தது. தண்ணி 125 ml எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மைதா மாவை உள்ளே சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு சேர்ந்த மாதிரி வந்துடும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஈஸ்ட் 7 கிராம், சர்க்கரை 30 கிராம், உப்பு 1/2 டீஸ்பூன், வெதுவெதுப்பான தண்ணி 125 ml எடுத்திருக்கேன். லேசாக சூடாக இருக்க தண்ணியில் சர்க்கரையும் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஈஸ்டையும் உள்ளே சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுக்கோங்க. மைதா மாவு 1/4 கிலோ, பால் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், 20 கிராம் எடுத்திருக்கேன். ஈஸ்ட் இப்போ நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. மைதா மாவோட பால் மாவும் சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சிருக்க மைதா மாவையும் உள்ள சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஈஸ்ட் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த தண்ணியே சரியான அளவா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் வெதுவெதுப்பான தண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயிலையும் உள்ள சேர்த்துட்டு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு சாஃப்டா கையில ஒட்டாம வந்ததுக்கு அப்புறம் மாவு காயாம இருக்கிறதுக்காக மேல கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இது அப்படியே 1 மணி நேரம் மூடி இருக்கட்டும். மாவு நல்லா 2 மடங்கா உப்பி வந்திருக்கு. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு 5 உருண்டைகளா பிரிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பீஸா பேன்ல லைட்டா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையா எடுத்து வெடிப்பு எதுவும் இல்லாம பால் மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. கையில ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டா மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இடம் விட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஈர துணி போட்டு இதை மூடிட்டு 30 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இந்த டைம்ல ஓவனை 180 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் உருட்டி வச்ச மாவு எல்லாமே நல்லா உப்பி வந்திருக்கு. இது மேல உருகுன பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசியா இது மேல வெள்ளை எள்ளு கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. இப்போ ஓவன்ல 180 டிகிரி செல்சியஸ்ல 20 நிமிஷத்துல இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரா பர்கர் பன் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் உருகுன பட்டர் கொஞ்சமா மேல அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல சாஃப்டா வந்திருக்கு. இத கட் பண்ணி பார்க்கலாம். பன்னு உள்ளேயுமே சூப்பரா இருக்கு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.